எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிளான பட்ஜெட் டாக்குமெண்ட். உங்க கம்பெனியோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு இன்னோவேஷன் வெப்பனா எப்படி மாத்துறதுன்னு தான். ஆமா, ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஏன்னா எதுக்கு செலவு பண்றோனே தெரியாம காசை கொட்டுறதுக்கும் ஒரு தெளிவான நோக்கத்தோட R&Dல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்க பணம் ஒரு நல்ல முதலீடா இருக்கா இல்ல சும்மா கரைஞ்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம இந்த 5 விஷயங்களை தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல எதுக்கு பட்ஜெட் தேவை, அப்புறம் அதுல என்னெல்லாம் இருக்கணும், நம்ம போர்ட்ஃபோலியோவை எப்படி டைவர்சிஃபை பண்றது, நம்ம பிளானை எப்படி ட்ராக்ல வச்சுக்கிறது, கடைசியா போட்ட திட்டத்துல இருந்து எப்படி லாபம் பார்க்கறது. சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். R&Dய ஒரு வெறும் செலவா பார்க்காம கம்பெனியோட வளர்ச்சிக்கு ஒரு இன்ஜினா எப்படி மாத்துறது, இதுக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் ஷிஃப்ட் தேவைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். சொல்லப்போனா ஒரு நல்ல பிளான் இல்லாம R&Dக்கு பண்ற செலவு பணத்தை சும்மா ஒரு குழியில கொட்டுற மாதிரி தான். ஆனா ஒரு தெளிவான பிளானோட செஞ்சா அதுதான் உங்க கம்பெனியோட ஃபியூச்சரையே ஓட்ட போற இன்ஜின். இங்கே முக்கியமான விஷயமே, நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு தெளிவான நோக்கம் இருக்கணும். அடுத்து ஒரு நல்ல R&D பட்ஜெட்ல என்னெல்லாம் இருக்கணும்னு பார்க்கலாம். அதாவது இந்த பிளானோட அஸ்திவாரம் என்னென்னங்கிறத பத்தி தான் இப்ப பேச போறோம். வாங்க இந்த பகுப்பாய்வோட என்ன பகுதிக்குள்ள போகலாம். இப்ப இந்த சார்ட்ட பாருங்களேன், ஒரு பட்ஜெட்டை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு இது அழகா காட்டுது. இதுல இருக்க ஒவ்வொரு பகுதியும் நம்ம வளங்களை எங்க முதலீடு பண்ண போறோங்கிற ஒரு முக்கியமான முடிவு. பாருங்க, தயாரிப்பு டெவலப்மெண்ட், புது டெக்னாலஜி ரிசர்ச், நம்ம டீமுக்கு ட்ரைனிங், நம்ம ஐடியாக்களை பாதுகாக்கிறதுக்கான IP, கடைசியா திடீர்னு வர்ற செலவுகளுக்குன்னு ஒரு ஃபண்டு, எல்லாமே இதுல இருக்கு. இந்த டைம்லைன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. பாருங்க, நீங்க எதுக்கு காசு செலவு பண்றீங்கன்னு மட்டும் இது சொல்லல, எப்ப செலவு பண்றீங்கன்னு தெளிவா காட்டுது. ஒரு ப்ராஜெக்டோட ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும், அதாவது ஐடியா ஸ்டேஜ்ல இருந்து லான்ச் பண்ற வரைக்கும் பணத்தை சரியா பிரிச்சு ஒதுக்குறது எவ்வளோ முக்கியம்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வருது? ஈக்விட்டி, கவர்மெண்ட் கிராண்ட்ஸ், கடன், இல்ல நம்ம கம்பெனியோட சொந்த பணம்னு பல வழிகள் இருக்கு. ஆனா இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பணமெல்லாம் நம்ம கைக்கு வந்துடுச்சா இல்ல இன்னும் வர வேண்டியிருக்கான்னு பாக்கிறது தான். அடுத்ததா நம்ம இன்னோவேஷன் போர்ட்ஃபோலியோவை பத்தி பார்க்கலாம். எல்லா இன்னோவேஷனும் ஒண்ணு கிடையாது இல்லையா? சிலது சின்னதா இருக்கும், சிலது பெருசா இருக்கும். அதனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மாதிரி இதையும் நம்ம யோசிக்கணும். அப்போ இன்னோவேஷன் போர்ட்ஃபோலியோனா என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். சிலது சின்ன சேஃபான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், சிலது பெரிய ரிஸ்க் ஆனா ஜெயிச்சா பெரிய ரிவார்ட் கொடுக்கக்கூடிய கேம் சேஞ்சிங் ஐடியாஸ். இது எல்லாத்தையும் கலந்து ஒரு பேலன்ஸ்ட் மிக்ஸா வச்சுக்கிறது தான் இது. இப்ப இந்த டேபிள பாருங்க, ஒவ்வொரு இன்னோவேஷன் டைப்பும் நம்ம கம்பெனிக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு கொடுக்குது. இன்கிரிமெண்டல்னா சின்ன சின்ன மேம்பாடுகள், சீக்கிரமா பலன் கிடைக்கும். ஆனா டிஸ்ரப்டிவ்ங்கிறதும் மொத்த மார்க்கெட்டே மாத்தக்கூடிய ஐடியா. இதுக்கு டைம் எடுக்கும், ஆனா ரிட்டர்ன்ஸ் பயங்கரமா இருக்கும். இப்படி ரிஸ்கையும் ரிவார்டையும் பேலன்ஸ் பண்றது தான் எங்க முக்கியம். குறிப்பா இந்த டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன்ல கிடைக்கக்கூடிய ROI பாருங்க. இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, பெரிய தைரியமான ஐடியாக்கள்ல முதலீடு பண்றதுல ரிஸ்க் அதிகம்னாலும் கிடைக்கிற பலன் அதை விட பல மடங்கு அதிகமா இருக்கலாம். ஓகே, பிளான் எல்லாம் போட்டாச்சு. ஆனா போட்ட பிளானை எப்படி சரியா ஃபாலோ பண்றது? நம்ம பட்ஜெட்டை வெறும் காகிதத்துல இல்லாம ஒரு உயிருள்ள எப்பவும் மாறிட்டே இருக்கிற ஆவணமா எப்படி மாத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். 1, மாசம் ஒரு தடவையா இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவையான்னு எப்ப செக் பண்ண போறோம்னு முடிவு பண்ணணும். 2, இதுக்கு யாரு பொறுப்புன்னு ஒருத்தரை நியமிக்கணும். 3, இதை ட்ராக் பண்ண சரியான டூல்ஸ, அதாவது சாஃப்ட்வேரோ இல்ல சிம்பிளா ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டோ பயன்படுத்தணும். KPI, அதாவது கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு இதை பாருங்க, நம்ம வருமானத்துல எவ்வளவு சதவீதம் R&Dக்கு செலவு பண்றோம், நம்ம டார்கெட் என்ன, இப்போ நாம எங்க இருக்கோன்னு அப்பப்ப செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்போதான் நிதி சமநிலையை மெயின்டைன் பண்ண முடியும். இன்னொரு ரொம்ப முக்கியமான KPI இதுதான். R&Dல போட்ட காசுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது, அதாவது ROI. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், நிஜத்துல என்ன கிடைக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்மளோட திட்டங்கள் சரியா போகுதா இல்லையான்னு நம்மால புரிஞ்சுக்க முடியும். ஒரு நல்ல பட்ஜெட்டுங்கிறது ஒரு தடவை போட்டுட்டு அப்படியே விட்டுடுறதில்ல. அதனால குறிப்பிட்ட இடைவெளியில ரிவ்யூ பண்ணணும். தேவைப்பட்டா ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு பணத்தை மாத்துறதுக்கான ரூல்ஸையும் அதுக்கு யாருக்கிட்ட அனுமதி வாங்கணுங்கிறதையும் தெளிவா வரையறுத்து வச்சுக்கணும்.
சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த R&D பட்ஜெட்டோட உண்மையான முக்கியமான நோக்கத்தை பத்தி பேசலாம். இறுதியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதுதான். நம்ம கம்பெனியோட நிதிநிலைய பாதிக்காம இன்னோவேஷனை அதிகபட்சமா கொண்டு வரதுக்கு நம்ம R&D பட்ஜெட் சரியா ஒதுக்கப்பட்டிருக்கா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நம்புறேன். இந்த இறுதி கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிக்கலாம். உங்களோட அடுத்த பெரிய ஐடியா காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஐடியாவை வரவேற்க உங்க பட்ஜெட் தயாரா இருக்கா? யோசிச்சு பாருங்க.